வணக்கம், இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நாம ஐசிஐசிஐ பேங்கை கியூஆர் கோடை பயன்படுத்தி எப்படி லாகின் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல ஐசிஐசிஐ பேங்க் ஐ மொபைல் பே ஆப்பை லாகின் பண்ணி உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா சில நேரத்துல அன்லாக் யுவர் கிரெடிட் லைன் லிமிட் டு 2 lakhs அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 45 நாள்ல நாம பே பண்ற மாதிரி நமக்கு ஒரு இஎம்ஐ கொடுக்குறாங்க. இது எனக்கு தேவையில்லாதது, அதனால ரிமைன் மீ லேட்டர் அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன். கீழே கடைசியா பாருங்க மீ அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நாம இப்ப ரெண்டு விஷயம் செய்யணும். முதல்ல டெஸ்க்டாப்ல ஐசிஐசிஐ நெட் பேங்கிங் பேஜை ஓபன் பண்ணிட்டு அதுல லாகின்ல பர்சனல் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு அதுல லாகின் வித் கியூஆர் கோட் அப்படிங்கறத நாம செலக்ட் பண்ணணும். இரண்டாவதா நாம நம்ம மொபைல்ல லாகின் டு இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை டெஸ்க்டாப்ல கியூஆர் கோடை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்க, அது ரெஃப்ரெஷ் ஆயிடும். மறுபடியும் லாகின் டு இன்டர்நெட் பேங்கிங்கை நாம டச் பண்ணோம்னா லாகின் வயா கியூஆர் அப்படின்னு சொல்லி வரும். அதுல ப்ரொசீட் அப்படிங்கறத நாம டச் பண்ணணும். அலர்ட் மெசேஜ்ல கியூஆர் scanned successfully, please wait while you are processing your login activity அப்படின்னு சொல்லி வரும். அதுல இருக்க ஓகே அப்படிங்கறத டச் பண்ணுங்க. நாம வாட்ஸ்அப்பை எப்படி லிங்க் பண்றோமோ அதே மாதிரி தாங்க. டெஸ்க்டாப் பேஜ்ல scanned successfully அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். மொபைல் ஆப்ல லாஸ்ட்ல லாக் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை நாம டச் பண்ணணும். ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு லாக் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதுல எஸ் கொடுங்க. மொபைல் ஆப்ல லாக் அவுட் பண்றதுனால சிஸ்டத்துல லாக் அவுட் ஆகாது. ஐ மொபைல் ஆப்ல ஃபீட்பேக் கேட்டிருப்பாங்க, நீங்க விருப்பப்பட்டா கொடுங்க, இல்லைன்னா ரிமைண்ட் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நம்மளுடைய டிரான்சாக்சன் என்னவோ அதை டெஸ்க்டாப்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.